ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. திருப்பாடல்கள் 8 சங்கீதம் 8 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்ல மழை வந்தது. மாலை நேரம் மழை வந்து முடிஞ்ச உடனே அப்படி ஒரு மாலை நேரத்துல அப்படி மழை ஓய்ந்த பிறகு ஒரு நடைப்பயிற்சி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே ஒரு ஆலய வளாகத்துல அப்படி நடக்க ஆரம்பிச்சு வாக்கிங் போனேன். அப்படி போகும்பொழுது அந்த அந்த ஓரத்துல, இந்த சாலை ஓரத்துல ரொம்ப அழகான குட்டி குட்டி மலர்கள்லாம் மலர்ந்திருந்தது. கண்கள்லாம் சிமிட்டி இருந்தது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அது அப்படியே செருக்கோட அப்படி நிமிர்ந்து பார்த்துச்சுங்க. அதாவது என்ன அழகான, எந்த விதமான ஃபேஷன் டிசைனர் கூட அவ்வளவு அழகான கலர் காம்பினேஷன் கொடுக்க முடியாது. பல வண்ணங்கள்ல டிசைன்லாம் போட்டு ரொம்ப அழகா கலர் காம்பினேஷன் கொடுத்து அந்த அந்த பசுமை நிறைந்த அந்த இலைகளுக்கு நடுவிலே, அந்த காம்புகளுக்கு நடுவிலே அந்த அழகான பூக்கள் அது கண்களை சிமிட்டி எல்லோரையும் தன்வசப்படுத்தி கொண்டிருந்துச்சு. அப்போ அப்படி போகும்போது நின்று அதை கொஞ்சம் பார்த்து ரசிச்சிருந்தேன். அது பக்கத்துல ஒரு குட்டி குட்டி காளானும் முளைச்சு இருந்துச்சு. அது கிட்ட போய் பார்த்தா அது ரொம்ப மென்மையா ரொம்ப சாஃப்டா இருக்கு. அழகான அந்த கோடுகள்லாம் வரைஞ்சிருக்கு. அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குது. பாருங்க, கடவுள் என்ன அழகா ஒன்னொன்னா படைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த அங்க இருக்கிற அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே கீழே பூமியில இருக்கிறதையும் ரசிச்சுட்டு அப்படியே என் கண்கள் மேலே பார்த்தேன். மேல பார்த்துன்னு, ஆஹா, கடவுள் எவ்வளவு அழகா வந்து வான மண்டலங்களை படைச்சிருக்கிறார், எவ்வளவு ஞானமா கோள்களை படைச்சிருக்கிறார், கண்களை சிமிட்டி கொண்டிருக்கின்ற நட்சத்திரங்களை படைத்திருக்கிறார், எவ்வளவு அழகான நில ஒளியை படைத்திருக்கிறார். கடவுள் எவ்வளவு ஞானத்தோட ஒவ்வொன்றாய் படைத்திருக்கிறார். அப்போ வான மண்டலங்களையும் படைத்து, கோள்களையும் படைத்து, பூமியையும் படைத்து, இந்த இரண்டுக்கும் நடுவிலே மனிதனை வைத்து படைத்து இதெல்லாத்தையும் ரசித்து ஆண்டு அனுபவிங்க, சந்தோஷமா இருங்க நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதெல்லாம் நமக்கு நிறைய வாழ்க்கையில டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு நிறைய இருக்குங்க. அது ஒரு புறம் தள்ளி வச்சுட்டு, நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வர நேரத்துல இந்த கடவுள் படைச்சு இந்த படைப்புகளை நம்ம ரசித்து ரசித்து பார்க்கும் பொழுது நமக்கு வருகின்ற கவலைகளை உடனே அப்படியே சிட்டா பறந்து ஓடிடுங்க. அப்போ சந்தோஷம் நமக்கு இயல்பாக தானா வந்து சேரும். அப்போ கடவுள் படைத்த இயற்கையை நம்ம ரசிக்கவும், கடவுள் படைத்த அத்தனை அண்ட சராசரங்களை நம்ம வந்து படைத்த அத்தனையும் நாம ரசிக்கணும். எல்லாவற்றுக்கு மேல கடவுள் மாற்றம் நிறைந்த கடவுளை நம்ம புகழணும். அவ புகழும் பொழுது நம்ம உண்மையிலேயே நம்முடைய உடலிலே ஒரு புதிய தெம்பும் ஒரு புத்துணர்வு வரும். நமக்குள்ளா இருக்கின்ற தேங்கி இருக்கின்ற கவலைகள் கஷ்டங்கள்லாம் பறந்தோடி போயிடும். அப்ப சந்தோஷமா நம்ம வந்து இந்த நாள்ல தூங்குவோமா? கடவுள் இந்த சிந்தனையோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.